ஜட்ஜ் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கதையை ட்ரெயிலரில் நிச்சயமாக ஏதோ ஒரு மிஸ்ட்ரியாக இருந்திருக்கும். பட் இந்த கதையை படிச்சுலேருந்து இந்த கதையை எப்போ படமாக பார்க்க போகிற ஆர்வம் எனக்கு நிச்சயமாக இருந்தது. அவ்வளோ எதிர்பார்த்துருந்தது. இந்த கதையை எழுதுனால எனக்கு கார்த்திக் மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா பீட்சா ஜிகர்தண்டா மாதிரி ஒரு படம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இன்னும் வேறு ஜேனலில் ஒரு படம் பண்ண முடியும். அதுக்கு தகுதியான ஆளும் கூட கார்த்திக். நான் இந்த கதை எழுது நானே எதிர்பார்க்கல கார்த்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பீட்சா நாங்கள் தெலுங்கு ப்ரொமோஷன் போனப்போ இதை பற்றின ஒரு லைட்டாக ஒரு லைன் தான் சொன்னார். அது இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரம்மாண்டமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அது நம்ம எல்லாருக்குமே சாதாரணமாக தெரிஞ்ச நம்ம கூட இருக்கிற மனைவியோ இல்லை காதலியோ இல்லை மகளோ சகோதரியோ இல்லை அம்மாவோ அவங்கள பற்றின ஒரு படம். அது நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு பக்கத்தை பற்றின படம் கூட அது சொல்லாது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தான் அவங்கள பற்றி நம்ம கவனிக்காமல் விட்ட சில பக்கங்களை பற்றி பேசுகிற படம்னு இதோட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு செகண்டாவது நம்ம கூட இருக்கிற பெண்களை ஒத்து கவனிப்போம்னு தோண வைக்கும் அந்த படம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்டாக யோசிக்க வைக்கும் அந்த படம். அதுதான் அந்த படம். பட் இது எதுவுமே தெரியாமல் வாழ்கிறோம் ஆம்பளைங்க. நம்மளை பற்றின படமும் கூடாது. ஸோ இந்த படத்தை நான் நடித்த படமே இருந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். தியேட்டர்லெஸ் ஆடியன்ஸோட இந்த படத்தில் நான் எந்த வகையிலுமே ஏமாற்ற விரும்பலை. எந்த ஃப்ரேமையும் நான் ஏமாற்ற விரும்பலைங்கிறது தான் நினச்சேன். நான் ஆத்மார்த்தமாக பண்ண போகிறேன். அது கடைசியாக சொல்லி முடித்தேன். இந்த கதையை படித்து முடித்த உடனே நான் கார்த்திகை சொன்னது ஒன்றே தான். கார்த்திக், உங்கள் வாழ்க்கையில் இருக்க சகோதரி, மனைவி, அம்மா, என் வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஒரு 5-6 பெண்கள், இவங்கெல்லாம் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு உணர்ந்தது. கதையை படிக்கும்போது நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக அதே விஷயம் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இதை போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். படம் எனக்கு பக்காவாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தை முதல்ல தைரியமாக முன் வரணும். அது என் ப்ரொடியூசர் சிவகுமார் சார் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ அவருக்கு நன்றி. ஆனால் பிடிசிஎஸ் இந்த படத்தை வெளியிட போகிற அத்தனை பேருக்கு நன்றி. இந்த படத்தில் நான் எல்லா சாங்குமே இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலி 3 சாங் கொரியோகிராஃப்டாக இருக்கும். ஒரு சாங் நீங்கள் பார்த்தீங்க, இன்னும் 2 சாங் கொஞ்சம் வேறு ஜானரில் இருக்கும். அண்டு கார்த்திக் சுப்ராஜ் பற்றி சொல்லணும்னா இஸ் மை ஃபேவரட் டைரக்டர். கிட்டத்தட்ட 2 படங்கள் மிஸ் ஆச்சு. பீஸா அண்ட் ஜிகிர்தண்டா ரெண்டுமே மிஸ் ஆகி கடைசியில் இந்த படம் எல்லா சாங்குமே பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ ஐ நீட் டு தேங்க்ஸ் கார்த்திக் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் லைக் விஜய் சூர்யா சார் அண்டு பாபி சிம்மா அண்ட் இவர் நம்ம விஜய் சேதுபதி சார் அண்ட் அஞ்சலி, பூஜா அண்ட் நம்ம கருணாகரன் எல்லாருமே சப்போர்ட்டட் இந்த டான்ஸில். சில விஷயம் வரலங்கும் போது வி ஹவ் ட்ரெயின்ட் தம் அண்ட் ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணோம். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதர் தென் எல்லா படங்களோட விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி தான் உண்மையாலுமே மனசுலேருந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. அது ஒரு கனெக்ஷன் அப்படி இருந்தது. So thank you so much and thanks for Santosh Narayan for a wonderful music. இந்த படத்தில் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த இப்போ பார்த்த காதல் கப்பல் ஏறி போமா அப்படின்ற ஒரு பாடல், அதுக்கப்புறம் சொல்ல துடிக்குது மனசு அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் இப்போ காதல் கப்பல் ஏறி போமா அப்படின்ற பாடல் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்டையோ இல்லை லவர்ஸ்டையோ அவங்க கோபமாக இருக்கப்போ நீங்கள் பாடினீங்கன்னா அவங்க கூலாகிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் சொல்ல துடிக்குது மனசு, அதில் என்னென்னா அது ஒரு மேடை மெல்லிசை கச்சேரி ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி ஒரு பாடல். அந்த பாடல் பழைய படங்களோட தலைப்புகள்லாம் கோர்த்து ஒரு பாடல் எழுதியிருப்பேன். வாழ்த்து செய்தியும் அதில் இருக்கும். இந்த 2 பாடல்கள் அவ்வளோதான். மற்றபடி இந்த காதல் கப்பல் ஏறி போமா அந்த பாடலில் திரு எஸ்ஜே சூர்யா அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் எழுதின பாட்டுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு நான் பீட்சாலையும் எழுதியிருக்கேன், ஜிகர்தண்டா கனமா அதுலேயும் எழுதியிருக்கேன், இப்போ இறைவிலையும் எழுதியிருக்கேன். அடுத்த படத்தும் கொடுப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம தயாரிப்பாளர் சிவகுமார் அவர்களுக்கு அட்டகத்தி அதிலிருந்தே இப்போ இறுதி சுற்று வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். Based on this film, I'd like to thank all the actors and the crew members, everybody. A big thank you to the director and producer for trusting me with this role.
எனக்கு இந்த படத்தில் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ லீட் ஆக்ட்ரஸ். ஸோ எனக்கு அசிஸ்டன்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலி ஆல் தி ஆக்டர்ஸை தேங்க் பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து டேர்ன்ஸ் எடுத்து அவங்க வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் என்னோட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து பூஜா புது பொண்ணு நியூ கமர் ஃபேன் பொடி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் டச்சப் பண்ணுக்கோ பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ டு ஆல் யுவர் அசிஸ்டன்ஸ். விஜய் முருகன் சார் தேங்க்யூ. நீங்கள் வந்து என்னோடய ரூம் எப்படி செட் பண்ணுங்க, அது வந்து என்னோடய ரூம் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஃபெல் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் டு ஆக்ட் இன் தட் சிச்சுவேஷன் இட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். தி டிஓபி சிவா, நாங்கள் வந்து ஐ ஹாவ் மை ஓன் தியேட்டர் கம்பெனி. ஸோ ஐ திங்க் 4 years முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம். ஸோ டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அகெயின் வித் யூ ஆன் சச் அ பிக் பேனர், இட் வாஸ் கிரேட். தேங்க்யூ டு ஷெரீஃப் மாஸ்டர். You gave me such beautiful steps to dance to in the Dishra song. Thank you. Thank you to everybody. Thank you to all the crew members. And that's it. Thank you all. இந்த படத்தோட ஆர்டர் கார்த்திக் சாரோட செகண்ட் ஃபிலிம் ஜிகர்தண்டா, அடுத்து ரவி. ஸோ ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டேன். இது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 படம் நினைக்கிறேன். ஸோ எல்லா படத்துலையும் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, தப்பாக பண்ணிடக்கூடாதுன்ட்டு. எஸ்பெஷலி இந்த படம் ஸ்கிரிப்டை படிச்சதுலேருந்து இதில் பண்ணமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 2 நாள், ஏன்னா நான் கெடுத்துடக்கூடாதுன்ட்டு. ஸோ கார்த்திக் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் இது வேறு லெவலாக இருக்குது, ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு தி பெஸ்ட்டாக இந்த படத்தை நான் எடுக்காமல் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பெருமையாக இந்த படம் ஒர்க் பண்ணது பெருமையாக இருக்கேன். காரணம் வந்து ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி கிடைக்காது. எனக்கு வந்து ரொம்ப முன்னாடியே எனக்கு வந்து அரவான ஒரு படம் கிடச்சிது, பீரியடு ஃபில்மு. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணோம், 10 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணோம். எனக்கு அடுத்தடுத்து கிடச்சிட்ருக்கு. இது வந்து நான் தேங்க்ஸ் சினிமாவுக்கும், சினிமா பார்க்குற மக்களும் தான் சொல்லணும். சிபி குமார் சார் இனிமேல் இரவி குமார்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பஞ்ச்சு? ஓகே, இன்னைக்கு அவர் பர்த்டே வேறு. ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக அமையும். எனக்கு இறுதி மனிதிங்கிற வார்த்தைலாம் கேள்விப்பட்டதே இல்லை. மனைவிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்னு நினச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு அடக்கமான ஒரு ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்திக் சுப்புராஜ் மேலே இந்த அஃபெக்ஷன் மீது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். பீஸா ஜிகர்தண்டாக்கு அடுத்து நானே கூட ஒன்றா தான் சுற்றுறேன். எப்படி எழுதுறேன்றது ஒரு பெரிய ஷாக். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இது அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு கார்த்திக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவி சாருக்கும், ஞானவேல் சாருக்கும், அபி பிரதருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச். நல்லா எங்கே காட்டியிருக்கீங்க, நான் எங்கே தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, இங்கே வந்து வெளியே நிற்கிறேன் விவேக் அர்ஷனுக்கும் சரி, எடிட்டருக்கு அவ்வளோ வைக்கும் எங்கள் எடிட்டருக்கு அண்ட் கோஆக்டர்ஸ். எஸ்பெஷலி இந்த படத்து மூலியமாக எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு, எஸ்.ஜே. சூர்யா சார். வெரி ஜென்யூன், பியூர் ஹார்ட்டட் மேன். சமீபத்தில் பார்த்ததில்ல, அவ்வளோ ஒரு ஜென்யூன் பர்சன் நான் பார்த்ததில்லை. அண்ட் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவர்கிட்ட ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதாவது நியூ படத்துலேருந்து அவரை இமிட்டேட் பண்ணுவோம், அந்த காலமாடி சிங்கன்.
ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மர். அண்ட் அஞ்சலி, பூஜா, கமலி முகர்ஜி, கருணா சொல்லிட்டு நான் அவ்வளோ ஜாலியாக போகும் என்னால் கலந்து. அவங்க தான் ஜாலியாக இருப்பாங்க, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்க முடியாது. கொஞ்சம் சிரிச்சா மண்டையில் அடிப்பான் கார்த்திக் சுப்பராஜ். ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் எனக்கு, தலையில் கொஞ்சம் ஒரு காலியாச்சுன்னு அது காரணம் கார்த்திக் சுப்பராஜ் தான். அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பான் எனக்கு, அவ்வளோ டென்ஷன் கொடுப்பான். ஸோ பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் வெரி ஹாப்பி. இப்படி ஒரு கதைக்குள்ளே நம்ம இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச். இரவி படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிட்டேன் அது. ஏன்னா வந்து நிறைய படம் பண்ணுவோம், ஒரு சில படம் தான் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் வந்து நமக்கு ஃபீல் ஆகும் பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு படம் தான் எனக்கு இரவி. எனக்கு அங்காடி தெருவுக்கு அப்புறம் இல்லை எங்கேயுமே போதும்க்கு அப்புறம் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்த கார்த்திக் ரொம்ப நன்றி. பிகாஸ் வந்து ஹீரோஸும் இருக்க, இன்னும் 3 ஹீரோஸ் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின்ஸ்க்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். அண்ட் இரவி கார்த்தியோட பிட்ஸா, ஜிகர்தண்டா அந்த எந்த ஜொன்னர்லேயும் எல்லாமே வந்து வேற ஒரு பிளேஸில் நிற்கும். அண்ட் கார்த்தியோட அடுத்த ஸ்டெப் இது. அண்ட் வண்டர்ஃபுல் ஜாப் கார்த்தியோடது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி ஃபார் செலக்டிங் மீ ஃபார் இன் இரவி. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஒரு தாயை நீ மதிப்பது உண்மை என்றால் உன் மனைவியை நீ மதிக்கணும். ஏன்னா உன் மனைவி உன் மகனினுடைய தாய், உன் மகளினுடைய தாய். அந்த மனைவின்றதுனால நீ அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்றது அந்த படத்துடைய மிக அருமையான கான்செப்ட். ஒரு விஷயம் என்றைக்கு நமக்கு உடமையாகிடுதோ அதில் நம்ம அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் அப்படின்னு ஒரு பெண் ஆகிட்டதும் அவளுடைய உணர்வுகளை வந்து நம்ம பாசம் கொடுக்கணும், நம்ம வீட்டில் பணம் கொடுக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் உணர்வை மதிக்கிறது இல்லை அப்படின்றத ஒரு மிரராக காட்டி உங்களை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கார்த்திக் சுப்ராஜ் சார் டைரக்ட் பண்ணாலே அது வந்து ட்ரெண்டியாக இருக்கும். அந்த ட்ரெண்டி ஸ்டைலில் ஒரு அழகான ஒரு கவிதையாக ஒரு மாடர்ன் மகேந்திரன், ஒரு மாடர்ன் மாடர்ன் டே மணிரத்னமாக கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் சிவிகுமார் சார் என்னோட ஃபஸ்ட்டு படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜிகர்தண்டா நான் முடிஞ்ச ரெகுலராக போய் ஜென்ரலாக சொன்னேன், இதுதான் ஐடியா அப்படின்னு சொன்னேன். உடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணார். அண்ட் தென் பேசிக்கலி அவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நிறையா இது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு என்டர்டெய்னர், அதெல்லாம் மாரி வந்து ஒரு ஸ்கிரிப்டாக ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். ஸோ வந்து இப்போ கமர்ஷியலுக்காக அப்படி பண்ணிக்கலான்ற மாதிரி எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. படத்தை வந்து கம்ப்ளீட்லி என்ன மாதிரி எழுதுனேனோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை எடுத்து அதை பேக் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் விட ரொம்ப தேங்க்ஸ் அலாட் சார். அண்ட் அபினேஷ் இளங்கோவன் சார், ஞானவேல் சார், ஞானராஜர் சார், எல்லாருமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் கேஆர் ஃபிலிம்ஸ் வாஸ் ஜாயின்ட் இன் டிஸ்ட்ரிபியூஷன், தேங்க்ஸ் அலாட். சந்தோஷ் நாராயணனோட ஆல்பமில் இல்லை ஒரு 6 சாங் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு சாங்குமே இட்ஸ் லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜானரில் இருக்கும், அதுக்கு கதைக்கு தேவைப்படுற மாதிரி சாங்ஸ். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி இப்போ விவேக் லிரிசிஸ்ட் முத்தமிழ் மணிவன் தான் பேசுகிற மாதிரி ஒவ்வொரு சாங்குமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அது ஒவ்வொரு சாங்கும் க்ரியேட் ஆன விதம் தான் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்குறேன். இப்போ வந்து 1-2 ஒரு சாங் சொன்னது அவர் வந்து இந்த சரக்கு பாடல், அது வந்து அதுவும் அது தேவைப்படுற பாடல் தான் அது கதைக்கு. அது அந்த சாங் வந்து ஃபஸ்ட்டு சந்தோஷ் நாராயண் வந்து ரஃபா ஒரு பாடி வச்சுருந்தார். அப்புறம் அது ஆக்சுவலி இவர் எஸ்.ஏ. சூர்யா சாரை பாட வைக்கலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் இருந்தார். அவர் ஜஸ்ட்டு சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அந்த சாங் ரெக்கார்டிங்கே ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ்.ஏ. சூர்யா சார் பாடி தான் அந்த சாங் வந்திருக்கு. ரொம்ப அவர் வாய்ஸ் ரொம்ப யூனிக்காக பார்க்குறேன் அந்த சாங்கில். அண்ட் தென் கண்ணக்காட்டி காதல் கப்பல் நீங்கள் பார்த்தீங்க அந்த சாங்கில் வந்து அகெயின் சந்தோஷ் நாராயண் பாடியிருக்காரு. ஸோ அது ஒரு லைவ் பேண்ட் ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்றனால சந்தோஷ் நீங்களே வந்து அதில் நடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தது மட்டும்தான் அவர் நடிப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா சந்தோஷ் நடித்து நடனம் ஆடி அப்படின்னா இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பண்ணது தான் அந்த சாங்கை பாடுற மாதிரி அவர் வந்தாருங்க. அதுதான் அவரோட ஆக்டிங் டெபியூ.